அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம். நமக்கு கிடைத்த இன்னொரு பலன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இதை வந்து முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டேட் மேலே பாருங்கள், February 14 கொடுத்துருக்கோம். இது செடி கட்டிங் வந்து அவங்க பண்ணிட்டாங்க. அவங்க பண்ணப்படாது, அதாவது இது நல்லா சரியான முறையில் கட் பண்ணியிருக்கிறாங்க. இது நம்மளுடைய பகுதியில் உள்ளவங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பலன். அதாவது இது வந்து என்னென்னா, நமக்கு நிறைய விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா செடி கட்டிங்கே பார்த்திங்கன்னா சரியான முறையில் பண்ணுறதில்ல. எந்த சீசனில் எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணால் தான் நமக்கு முழுமையான ஒரு பலன் வந்து நமக்கு கிடைக்கும். கட்டிங் வந்து சரியான முறையில் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து டேட்டிலேருந்து பாருங்கள், முழுமையாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். நிறைய பேர் அந்த சீசன் அப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணுவாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை தான் கட் பண்ணுவாங்க. ஆனால் சிலவங்க பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச் முடியும் போதே பார்த்திங்கன்னா திரும்ப கட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியே இருக்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. ஓகே, நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் February 14 ஓகேங்களா, 14 நம்ம கொடுத்துருந்தோம். அடி உரமும் கொடுத்து மறுநாளே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டோஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு March 1 ஓகேங்களா, டேட்டை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. March 1 கொடுத்துருந்தோம். March 1 வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஓகேங்களா, எந்த அளவுக்கு வந்து பலன்கள் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். அப்படியே ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, நம்மளுடைய இயற்கை உரத்தினுடைய பலன் என்னென்னா, அடியில் வேர் வழியாக கொடுக்கறதுனால செடி எப்பயுமே பார்த்திங்கன்னா இளமையாகவே இருக்கும், கருமை நிறத்தில் இருக்கும். ஏன்னா அதுதான் முக்கியமான ஒன்று. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேல் மருந்து, அதாவது பூச்சி வருது புழு வருது சொன்னாலும், புழு பூச்சி நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பாக எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். மனுஷனாக இருந்தாலும் அடி உரம் ரொம்ப முக்கியம். மண்ணில் வந்து சரியான முறையில் ஊட்டச்சத்து கொடுத்தாலேவும் செடி நல்லா வளர்ச்சி வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் டேட்டு, உங்களுக்கு நான் மேலே உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, டேட் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு, March 1 அதே நாள். ஓகேங்களா, அதேக்குள்ளே ஃபோட்டோஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபோட்டோஸ் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கருமை நிறத்தில் ஆயிடுது. ஓகேங்களா, இதுதான் நான் சொன்னேன் அடி உரத்தினுடைய பலன். இயற்கை உரம் எப்போயா இருந்தாலும் அடி உரம் இயற்கை முறையில் தாங்க. அதுக்கப்புறம் March 12 ஸ்டார்ட் அப் ஆகுது. ஓகேங்களா, ஸ்டார்ட் அப் ஆன அந்த ஒரு இது தான். ஏன்னா இவ்வளவு மாற்றங்கள் வந்து நமக்கு கிடச்சிட்டே தான் இருக்குது. நிறைய விவசாயிகளுக்கு திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன். இது வந்து என்னென்னா, எப்போவுமே சொல்லுவேன், நான் வந்து உரக்கடை வைக்கலை, அதே போல் பார்த்திங்கன்னா மருந்து கடையை வைக்கலை, எதுவுமே வைக்கலை. இது என்னென்னா, எனக்கு கிடைத்த பலன் எல்லாருக்கும் கிடைக்கணும், அந்த ஒரு நோக்கத்தில் தான் இந்த சேனல் கூட நம்ம இது பண்ணோம், யூடியூப்பில் போடுறதேவும். அதனால் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கும் பலன்கள் கிடைக்கும். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நம்ம தமிழ்நாடு முழுவதும் இப்போ வந்து நம்ம மூலிமா பார்த்திங்கன்னா சொல்லி வாட்ஸ்அப் குழுவெல்லாம் ஆரம்பித்து நிறைய பேர் வாங்கி பயன்படுத்தி பலன் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் தான், நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் செய்ய முடியாது. முக்கியமாக விவசாயத்தில் எதுவுமே செய்ய முடியாது. அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மருந்து என்பது பார்த்திங்கன்னா குறைபாடே கிடையாது. புது கம்பெனி வந்துகிட்டே இருக்குது, புது உரக்கடை வந்துகிட்டே இருக்குது. அந்த மாதிரிலாம் நிறைய நாங்களும் பார்த்துட்டோம். ஆனால் அந்த அளவுக்கு பலன்கள் கிடைக்காதது இவங்கக்கிட்ட கிடைக்குது. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். இவங்க சொல்கிற முறையே பார்த்திங்கன்னா வித்தியாசமான முறை. அதாவது நம்ம பண்டைய காலத்தில் என்ன மாதிரி பண்ணமோ அதே மெத்தடு தான் இவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா March 22 கிட்டத்தட்ட ஓகேங்களா இடையில் எடுத்தது. ஓகேங்களா, இப்போ எந்த அளவுக்கு பலன்கள் கிடச்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஏன்னா இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பலன்கள் கிடச்சிருக்கு நமக்கு. இந்த உரங்கள் எல்லாம் தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் காணிக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயிலாக நாங்களே சொல்கிறோம். அதே போல் எங்கே கிடைக்கும், எப்படி வாங்கலாம், எப்படி உரம் வைக்கிறது, மருந்து எந்த டைமில் கொடுக்கணும், எல்லாமே டீட்டெயிலாக நாங்கள் சொல்கிறோம். தேவைப்படுறவங்க மட்டும் கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லா விவரமும் உங்களுக்கு கிடைக்கும். எந்த டைமில் எது கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்தா போதும். நீங்கள் வந்து செலவை குறைக்க முடியும், மகசூலை அதிகரிக்க முடியும். தேவைப்படுறவங்க மட்டும் கால் பண்ணி பேசுங்க. இந்த அளவுக்கு பலன்கள் வந்து உங்களுக்கும் கிடைக்கும். நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி, நமக்கு தமிழ்நாடு முழுவதும் இப்போ நம்ம மூலிமா பார்த்திங்கன்னா உரம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க மூலிமா நீங்கள் வாங்கிக்கிங்க. ஏன்னா அவங்க வாங்கி பயன்படுத்தி பலன் பார்த்துட்டாங்க. நீங்கள் அவங்க மூலிமாவே பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்க ஊருக்கு டேரெக்டாக, உங்கள் ஊரில் பக்கத்தில் இருந்தால் நீங்கள் டேரெக்டாக போய் பார்த்துட்டு கூட நீங்கள் இது பண்ணலாம். நம்பிக்கையோடு வாங்கினா போதும். ஓகேங்களா, அதே போல் உங்களுக்கு ஏதாவது நிறைய சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும். நிறைய விவசாயிகள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மருந்து கடையில் போய் உரம் வாங்குது, செலவு தான் ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. மகசூல் என்பது ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த சீசன் அப்பயும் மகசூல் குறைவாக இருக்குன்னா அதற்கான முழுமையான காரணம் நீங்கள் மட்டும்தான். ஏன்னா அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு நம்மளுடைய நிலத்தில் போடுறது. உரம் தேவைப்படுறவங்க கால் பண்ணி பேசுங்க. நன்றி.